Good afternoon to all. Okay, so இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் மேக்ஸில் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ்ங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ப்ரைம் அண்டு காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரைம் அண்டு காம்போசிட் நம்பர் பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ரைம் அண்டு காம்போசிட் நம்பரில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாபிக் வந்து எக்ஸ்பிரஸிங் எ நம்பர் அஸ் த சம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது கொடுத்துருக்கிற நம்பரை வந்து சம் ஆஃப் ப்ரைம் நம்பரில் எழுதணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் எக்ஸ்பிரஸிங் எ நம்பர் அஸ் த சம்னா அடிஷன் எழுதணும். எது அடிஷன் எழுதணும்னா கொடுத்துருக்க நம்பரை ப்ரைம் நம்பரோட அடிஷனாக எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் ஒன்று கொடுக்கலாம் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 42 and 100 அஸ் த சம் ஆஃப் 2 consecutive primes. ஸோ 42வை 2 consecutive ப்ரைம் நம்பரில் எழுத முடியுமான்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ 42 is equal to 19 plus 23. ஸோ 19 ஒரு ப்ரைம் நம்பர், 23 ஒரு ப்ரைம் நம்பர், அண்ட் ஆல்சோ these two are consecutive prime number. consecutive மீன் அடுத்தடுத்து இருக்கிற prime numbers. ஓகேங்களா? அதேமாதிரி 100 நீங்கள் எழுதணும்னா 47 plus 53. ஓகே, அடுத்தது செகண்ட் சம் எக்ஸ்பிரஸ் 31 and 55 as the sum of any 3 odd primes. ஸோ 31ஐயும் 55ஐயும் 3 ப்ரைம் நம்பரை எழுதணுமா அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? அப்போ 31 is equal to 5, 7, 19. ஸோ these are the odd prime numbers. these are the prime numbers. ஓகேங்களா? ஸோ ப்ரைம்ஸ் ஆட் ப்ரைமில் தான் எழுதணும்னா, அதாவது ஈவன் ப்ரைம் 2 தவிர ரிமைனிங் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அதேமாரி கன்சிக்யூட்டிவ் அப்படிலாம் கேட்கல, ஏதாவது ஒரு ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 55 is equal to 3, 23, 29. these are the prime numbers. ஓகேங்களா? ஓகே, ஸோ ட்வின் ப்ரைம்ஸ், a pair of prime numbers whose difference is 2 is called twin primes. ட்வின்னா என்னதுன்னா இரட்டை. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ப்ரைம் நம்பர், ஓகேங்களா, 2 ப்ரைம் நம்பரோட டிஃப்ரென்ஸ் 2ஆக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைம் நம்பருக்கு பேர் ட்வின் ப்ரைம். ஓகேங்களா? ஓகே, அப்போ யார் எக்ஸாம்பிள்னா 5, 7 இஸ் த ட்வின் ப்ரைம்ஸ். அதேமாதிரி 17, 19 இஸ் த ட்வின் ப்ரைம்ஸ். இதேமாதிரி இன்னும் நிறைய நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் பாருங்களேன். ஸோ இந்த டேபிளில் வந்து அடுத்தடுத்து இருக்கிற நம்பர் வந்து ட்வின் ப்ரைம்ஸ். இந்த 5, 7 ட்வின் ப்ரைம்ஸ், 17, 19 ட்வின் ப்ரைம்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி வேறு யார் இருக்கா? 71, 73 ட்வின் ப்ரைம்ஸ், 41, 43 ட்வின். ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா? இதேமாரி வேறு ஏதாவது நம்பர் கிடைச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாபிக் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். இது பார்க்குறது முன்னாடி ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிட்டு நம்ம போகலாம். இஃப் 3 successive primes numbers differ by 2, then the prime numbers form a prime triplet. The only prime triplet is 3, 5, 7. ஓகேங்களா? அதாவது என்னதுன்னா, அதாவது 3 நம்பர் ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு 2 கிடச்சிதுன்னா அந்த ப்ரைம் நம்பருக்கு வந்து ப்ரைம் ட்ரிப்ளெட். ஓகேங்களா? அந்த நம்பர்ஸ்க்கு பேர் வந்து ப்ரைம் ட்ரிப்ளெட்டு. ஒன்லி பாசிபிள் யாருன்னா 3, 5, 7 மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களாம் தள்ளி இருப்பான், அந்த 3, 5, 7 மட்டும்தான் நியரஸ்ட்டில் இருப்பான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு த ப்ரைம் ட்ரிப்ளெட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். அதாவது டிவிசிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, அதோட டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா, அந்த நம்பர் 2 டேபிளில் வருமா, அதேமாரி கொடுத்துருக்க நம்பர் 3 டேபிளில் வருமா. இப்போ 9ன்னு கொடுத்துட்டாங்க, 9ங்கிற நம்பர் வந்து 3 டேபிளில் வருமா, 4th டேபிளில் வருமா, 5th டேபிளில் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ டிவிசிபிலிட்டி அதாவது கொடுத்துருக்கிற நம்பரு இன்னொரு நம்பரால் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நேம் தான் என்னென்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு சின்ன நம்பர் கொடுத்துட்டா அவனால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2, 4, 6, 7, 8 சொல்லிடலாம். பட் இதே ஒரு 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட்லாம் கொடுக்கும்போது நீ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆக. ஸோ அந்த ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு 5 டிஜிட், 6 டிஜிட்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு சில கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா ஷார்ட்கட் கான்செப்ட். ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீ ஈஸியாக இட் இஸ் டிவிசிபிள் பை 2, இட் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு நீ ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறது என்னென்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இது எல்லாமே நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணியிருக்கணும்பா சொல்லியாச்சு. ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு எழுதிக்கிட்டு கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிசிபிலிட்டி பை 2. ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பர் வந்து எப்போ 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் ஒரு 5 டிஜிட், 6 டிஜிட் இருக்குது. அந்த இதில் லாஸ்ட் டிஜிட்டு, அதாவது ஒன்ஸ் பிளேஸ் இருக்குல்ல கீழே லாஸ்ட்டாக, அந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட் வந்து 0, 2, 4, 6, 8 அப்படின்னு முடியுதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். சரிங்களா? கொடுத்துருக்கிற அந்த லாஸ்ட் டிஜிட்டு 0, 2, 4, 6, 8 அதில் முடிஞ்சதுன்னா கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் 2 டேபிளில் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே வந்து 1 2s are 2, அடுத்து 4, 6, 8, 10
திருப்பி 12 14 16 18 20. ஸோ அப்போ என்னென்னா 2 4 6 8 லாஸ்ட்டில் 0, 2 4 6 8 லாஸ்ட்டில் 0. ஸோ இந்த மாதிரி தானே முடியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் முடிஞ்சுன்னா ஸோ கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. சப்போஸ் கொடுத்துருக்க நம்பர் லாஸ்ட் டிஜிட்டில் வந்து எதில் முடியுதுன்னா 1லையோ 3லையோ 5லையோ 7லையோ 9லையோ முடியுதுன்னா given is not divisible by 2னு சொல்லிடலாம் நீங்கள். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஒன் கொடுத்துருவாங்க பாருங்களேன். ஸோ அந்த கான்செப்ட் தான். சரியா? நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 3. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? தட் மீன் கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. கொடுத்துருக்க நம்பர் தேர்ட் டேபிளில் வருமா அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ டிவிசிபிள் பை 3ன்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரூல் எ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 இஃப் த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, அதாவது கான்செப்ட் என்னதுன்னா கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணு. ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் 6 + 5 + 4 + 3 + 2 + 1ன்னு கொடுத்துருக்கிற இந்த எல்லா நம்பரையும் நீ ஆட் பண்ணு. ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் இங்கே பாருங்கள் 21 வந்துருக்கு. ஸோ 21 தேர்ட் டேபிளில் வருவான்னு பாருங்கள். 21 தேர்ட் டேபிளில் வரும். எப்போ வரும்னா 7 3s are 21. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். தேர்ஃபோர் கொடுத்துருக்க நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிவிசிபிள் பை 4 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்குறேன். த சம் ஆஃப் எனி 3 கான்ஸ்டிட்யூட்டிவ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே 107 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3 பிகாஸ் 107 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். 8ங்கிறது தேர்ட் டேபிளில் வராது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 5. ஓகேங்களா? செக் பண்ணி பார்ப்போமா? அப்சர்வ் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. இது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0 and 5ல் முடிஞ்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 5. ஏன்னா 5th டேபிள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே. ஸோ 5th டேபிள் வந்து என்னதுன்னா 1 5s are 5, 10 15 20 25 30 35 40 45 60 65. ஸோ இந்த மாதிரி 50 50ல் தான் முடிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ கொடுத்துருக்க லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல் முடிஞ்சிச்சுன்னா கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? ஸோ ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ டிவிசிபிள் பை 5. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அடுத்து டிவிசிபிள் பை 4. ஓகே, டிவிசிபிள் பை 4 செக் பண்ணுறதுக்கு என்னன்னா a number is divisible by 4 if the last 2 digits of the given number is divisible by 4 இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் இங்கே யாரா 28, இங்கே யாரா 92, இங்கே யாரா 00, இங்கே வந்து 00. லாஸ்ட் டிஜிட் 0ல் முடிச்சுன்னா அது 4ஆல் டிவைட் ஆகும். சரியா? அதேமாரி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து இதில் வந்து 28, 7 4s are 28. ஓகே, அதேமாதிரி 92 டிவிசிபிள் பை 4. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே டிவைட் ஆகும். அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் உனக்கு டிவைட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 0வாக இருந்தாலும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 4. நெக்ஸ்ட் 6க்கு பார்ப்போம். ஸோ டிவிசிபிலிட்டி பை 6. ஓகேங்களா? டிவிசிபிள் பை 6 என்னதுன்னா என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. இட் இஸ் டிவிசிபிள் பை போத் 2 and 3. ஏன்னா 6ங்கிறது வந்து என்னென்னா 2 × 3 தானே 6. ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிடுச்சுன்னா அது வந்து 6ஆல் டிவைட் ஆகும். எப்படி சார் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னு செக் பண்ணுறது? லாஸ்ட் டிஜிட்டு 2 4 6 8ல் முடிஞ்சால் மட்டும் தான் 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதேமாதிரி கொடுத்துருக்க நம்பரை நீ ஆட் பண்ணும்போது உனக்கு வந்து தேர்ட் டேபிள் வர நம்பர் வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 138 ஆட் பண்ணிங்கன்னா 12ன்னு உனக்கு கிடைக்கும். அப்போ 12 வந்து தேர்ட் டேபிள் வரும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் 6ல் முடியுது. அதேமாதிரி இந்த 4 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 15 வந்து தேர்ட் டேபிளில் வரும். ஓகேங்களா? அதேமாதிரி இதை 4 ஆட் பண்ணுங்கள். அப்போ லாஸ்ட் டிஜிட் 2 அப்போ 2 டேபிளில் டிவைட் ஆகும். அதேமாதிரி இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 18 6 3s are 18. ஸோ கண்டிப்பாக எல்லாமே டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கம் டு சார் divisibility by 8. ஸோ 8 செக் பண்ணி பார்க்கலாமா? a number is divisible by 8 if the last 3 digits of the given number is divisible by 8. 4க்கு எப்படி பார்த்தோம்? லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தோமா? த சேம் மெத்தட் இங்கே லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும் 8. சரிங்களா? ஸோ அப்போனா இது வந்து என்னென்னா டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 992. அப்போ இது வந்து 8th டேபிள் வருமானு மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 0வாக இருந்தாலும் இட்ஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 8. இந்த கான்செப்ட்லாம் ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் யுவர் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் TNPSC கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிவிசிபிள் பை 9. ஸோ டிவிசிபிள் பை 9னா 3க்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதேமாரி தான் 9. ஓகேங்களா? ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அதேமாதிரி 9ஆலையும் டிவைட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 9. கொடுத்துருக்க நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா, அதாவது கொடுத்துருக்க நம்பர் வந்து ஃபுல்லாக நீ ஆட் பண்ணும்போது 9ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா ஸோ கிவன் இஸ் டிவிசிபிள் பை 9 சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள் 9 5 6 7 இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 27 கிடைக்குது. இப்போ 27 9th டேபிள் வரும்னா 3 9s are 27. therefore given is divisible by 9. ஸோ கம் டு த 10. ஸோ 10 எப்போ டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டு 0ல் முடிஞ்சால் மட்டும்தான் 10ல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதேமாரி ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆலையும் டிவைட் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கம் டு த டிவிசிபிள் பை 9 11. ஸோ 11 மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல், மற்றதாமே வந்து ஈஸியாக உனக்கு அப்சர்வ் ஆகிரும். ஸோ ஒன்லி த கிரிட்டிக்கல் ஃபார் 11, ஓகேங்களா. ஸோ எ நம்பர் இஸ் divisible by 11 if the difference between the sum of alternative digits of the number is either 0 or divisible by 11. அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நீ ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 5 7 9 ஆட் பண்ணணும், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க 2 6 9 மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அதேமாதிரி ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் ஆல்டர்னேட்டிவ், ஓகேங்களா. சம் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்னா அடுத்து இருக்குது, ஓகேங்களா. அப்போ 2 6 9 மைனஸ் 5 7 5, ஓகேங்களா. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண ஆன்சர் 17 minus 17 0. அப்போ ஒரு நம்பர் லாஸ்ட் டிஜிட் 0 முடிஞ்சதுன்னா உனக்கு வந்து அது வந்து 11 டிவைட் ஆகும். சப்போஸ் கொடுத்துருக்க நம்பர் வந்து 11th டேபிள் வந்தாலும் 11 டிவைட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா ப்ரைம் ட்ரிப்ளட் பார்த்துருக்கோம், ட்வின் ப்ரைம்ஸ் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து 2 ஆல் டிவைட் ஆகுமா, 3 ஆல் டிவைட் ஆகுமா, 4 5 6 7 கிடையாது, 8 9 10 11, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம நீங்கள் பார்த்துருக்காது, ஓகேங்களா. ஏதாவது டவுட்னா கேட்டுங்க. ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.